ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். இந்த ஒன் ஷாட் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டேடா, உங்கள் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணணும் எந்த பாட்டு நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே தயங்கோட அம்மா தான். ஐயும் டைம் எவ்வளோ ஆச்சு, இவ்வளோ நேரம் என்னடா தூக்கும், நைட்டெல்லாம் இப்போ என்ன தான் பண்ணுவேன்? சீக்கிரம் எழுந்துரு, அப்பாவும் அம்மாவும் கிளம்புறோம்ல, வந்து வழி அனுப்பணும். அந்த கொஞ்சம் காமன் சென்ஸ் கூட இருக்காத தயம். எழுந்துரு. இப்போ தயம் பெட்லேருந்து எழுந்துட்டு, அம்மா குட் மார்னிங், தலைலாம் ஒரே வலியுதுமா, ஒரு டீ மட்டும் சொல்லுமா. மச்சாலும் இல்லை, நைட்டெல்லாம் ஒரே வேலைம்மா, டீ மட்டும் சொல்லுமா. இப்போ அவங்க அம்மா முறைச்சிட்டு, தம்பி எந்த வேலைக்கு போயிட்டு வந்தீங்க? தயம் அம்மாவுக்கு தெரியாமல் எதனா வேலை பார்க்குறியாடா? எதனா அம்மாவை ஏமாத்துறியா? அம்மா உனக்கு தெரியாமல் என்ன பண்ண போகிறேன்? லூஸ் மாதிரிலாம் கேட்காத. நீ என் சொல்லம்மா, உனக்கு தெரியாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், சரியா? என்ன அப்பாவும் அம்மாவும் எங்கே போகிறீங்க? எங்கேயோ போகிறேன்டா. வீட்டில் நீ ஒழுங்காக இருக்கணும், புரியுதா? எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கால் பண்ணி எதனா சொன்னாங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்போ தான் அவரோட மைண்ட் வாய்ஸில் வெளியே போகிறாங்களா, போட்டு மாட்டோம். 10 நாள் வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், வராத மாதிரி. ஐயோ என் மச்சானை கூப்பிட்டு நீ ஃபுல்லாக என் வீட்டில் பார்ட்டி தான் போலியே, மூஞ்சில் கட்டிக்காத தயம், அப்புறம் நம்மளே வீட்டுன்னு போயிடுவாங்க, சோகமாக வச்சுக்கோ. இப்போ அவங்க அம்மா தான் தயங்கோட ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு தயங்கம் பின்னாடியே வந்துட்டார். 2 பேரும் இப்போ கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கார்லேயே ஏறிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா தயங்க பார்த்து, பத்திரமா இருக்கணும் அடித்தாலும் கால் பண்ணு, அம்மா எப்போவுமே எடுப்பேன், சரியா? போயிட்டு வரேன். இப்போ தயம் பாய்மா, பார்த்து போயிட்டு வா, பாய். இப்போ தயங்கவங்க அம்மா, தயம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டா, வீட்டுக்கு ஒரு மெய்ட் வச்சுருக்கேன், அவங்க உன்னை பார்த்துக்க இன்றைக்கி வந்துடுவாங்க, அவங்கக்கிட்ட ஒழுங்காக இருக்கணும், சரியா? இப்போ தயங்கோட ஃபேஸே டோட்டலாக மாறுது. என்ன கேட்காம என்னத்துக்கு இந்த வேலையில் பார்க்குற? யார் என்னத்துக்கு மேடு? எனக்கு பார்த்துக்க தெரியாதா? நான் குழந்தையா? நான் 20 வயசு ஆகுதுமா, மேடெலாம் வச்சு அசிங்கமாக இருக்குமா பக்கத்து வீட்டில், எதுக்குமா இந்த வேலைலாம் பார்க்குற? இப்போ தயங்கடாம்மா சிரிச்சுட்டு, போயிட்டு வரேன் தயம், பாய். தயம் கடுப்பா பக்கத்தில் இருக்க டஸ்ட்பின் மேலே ஒரு கிக் பண்ணிவிட்டு, தலை எழுத்து பாய் வேறு ஒரு கேடு, சட்டை போடாமல் குளிருது, முதல்ல போய் சட்டை போட்டு பார்த்துக்கலாம் எது வந்தாலும். இப்போ தயம் ஷர்ட்லாம் போட்டுட்டு ஃபோன் எடுத்து லூஃபிக்கு தான் கால் பண்ணுறாரு. இப்போ தயம் கால் பண்ணிவிட்டு, ஹலோ ஹலோ கேட்குதாடா லூஃபி மச்சான்? கேட்குது சொல்கிறா தயங்க. இப்போ தயம் ஒரு மாதிரி டவுட்ஃபுல் ஃபேஸாக, டேய் லூஃபி எங்கேருந்து பேசுனேற, எக்கோ இப்படி அடியுது. இப்போது லூஃபி தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அது என் குரல் எனக்கு எங்கள் ரூமில் நல்லா கேட்கும், அதனால தான். ஏய் உன் வீட்டில் ரூமே இல்லை, அப்படி எப்படி உனக்கு கேட்கும்? எங்கே இருக்கிறேன்னு மரியாதையாக சொல்லு லூஃபி. மச்சான் அது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ரூம் இருக்குமே, லைக் டேப் இருக்கும், பக்கெட் இருக்கும், ஷவர்லாம் இருக்குமே, அந்த ரூம் பேர் என்னது? இப்போது தயங்தான், கர்மா பாத்ரூமில் இருந்தாடா பேசுகிறேன் மயிறு, நான் வைக்கிற ஃபோனை சி. இப்போ லூஃபி, ஐயா இன்னும் கர்மம் பேசுகிறா, நம்மனா அப்படியாடா பழகணும், நீயும் நானும் ஒரே சட்டியை மாற்றி மாற்றி போட்டு நீண்டா நான் வேலை பார்த்தோம், நான் கால் பண்ணிக்கிறேன், மேட்ரு சொல்லு, குளிக்க போனோம். இப்போ தான் லூஃபி கிட்ட, அது ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா வெளியே போய்க்கிறாங்க. இப்போ லூஃபி, ஐயா நல்ல விஷயம், மேலே சொல்லு, அதனால் உன்னை வீட்டுக்கு கூப்பிடலான்னு இருக்கேன், வீடு வா. தோ வந்துட்டேன் மச்சான், தோ ரெடி ஆகிட்டேன், குளிச்சுட்டேன், அது 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். இப்போ தான் ஒரு மாதிரி கடுப்பாக ஃபேஸ் வச்சுட்டு, ரொம்ப சந்தோஷப்படாத, வீட்டுக்கு எதோ மேட் வராங்களாம், அதுவே எனக்கு தலைவலியாகுது, நம்மளால் என்ஜாயே பண்ண முடியாதுடா, எங்கள் அம்மா ஏன்டா அப்படி பண்ணுது, நீ வீட்டுக்கு வா, நான் மட்டும் சாக மாட்டேன், நீயும் கூட சாகணும், கிளம்பி வா. இப்போ லுஃபி தான், மேட் வராங்களா, ஐயோ இனி எக்ஸ்ட்ரா ஷாம்பு போட்டு குளிக்கணும் போலியே, சரி மச்சான் நீ ஃபோனை வை, எனக்கு குளிக்க ஒரு 5 மணி நேரம் ஆகிடும், நீ வை. இப்போ தயம் கடுப்பா போட்ட
பொம்பளை இன்னொன்று எப்படி துடிகிறான் பார். எச்சி ஃபோனை வேடா. இப்போ தான் ஃபோனை சொவ மேலே தூக்கி போட்டுட்டு ஒரு சிடி எடுத்து டிவியில் கனெக்ட் பண்ணி உட்காந்து அந்த மாதிரி படம் தான் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் தான் உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏஜ் 17 தான் ஆகுது. நீங்கள் ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன், நான் போயிடுவேன் நான் பார்த்துக்கிறேன், சரி நான் வைக்கிறேன். இப்போ உங்கள் அம்மா உங்களை தான் ஒரு லுக் விட்டு ஒயஞ்செல்லாம். இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு என்ன ஒரு மார்க்கமாக கூப்பிடுது, ஏதோ வேலை வச்சுருக்கேன் எனக்கு. இப்போ உங்கள் அம்மா உங்கள் கையை தான் பிடிச்சிட்டு, செல்லமே அம்மாவுக்கு நிறைய வேலை வந்துடுச்சுடி, ஏதோ மேடாக போகணுமா, என்னால் சத்தியமாக போக முடியாது, எனக்கு பேக்கரியில் நிறைய வேலை இருக்குடி, இன்றைக்கி உனக்கு சண்டே லீவ் தானே, நீ ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த வீட்டில் ஒரு நாள் மட்டும் ஒரு மேடாக இருக்கணும்டி, போய் அம்மாக்காக பார்த்துக்கோடி, அங்கே வீட்டில் பேபி இருக்குன்னு நினைக்கிறேன், அதை பார்த்துக்க தான் கூப்பிட்ருக்காங்க, நீ கொஞ்சம் போய் பார்த்துக்கிறியா அம்மாக்காக. நீங்கள் அம்மா ஒரு நாள் தாம்மா ஸ்கூல் லீவு, அந்த சாட்டர்டே கூட கோச்சிங் கிளாஸ் வச்சு என்னை சாகடிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப படிக்கணுமா, நான் சென்டம் எடுக்கணும் இந்த வாட்டி 12th. நீ என்னடானா இந்த வேலை அந்த வேலைன்னு அனுப்புகிற, என்னால் முடியாது, நீ போ. இப்போ உங்கள் அம்மா கோவத்தில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு இன்னொரு மகளும் நல்ல பொண்ணாக இருந்திருந்தா நான் இப்படி கெஞ்சுவேனா, எங்கே நீங்கள் வேறு சீக்கிரமாக என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டா, ஏங்க என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. நீங்கள் உங்கள் அம்மா ஒரு லுக் விட்டுட்டு அம்மா போதும் நான் பண்ணுறேன், போதுமா நான் போய் பார்த்துக்கிறேன், என்ன பேபி தானே பண்ணுறேன், நீ எங்கே அட்ரஸ் கொடு, நான் போகிறேன், உங்ககிட்ட இருக்கிறதுக்கு அங்கே போய் கூட நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் க்யூட்டாக ஒரு ப்ளூ கலர் கவுன் தான் வியர் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அறிவலியாடி எதுக்கு போகிற, மேடாக தானே போகிற, இந்த க்யூட்டான கவுன் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, அது ஒழுங்காக அதை கட்டி வச்சுட்டு அந்த துணி போய் போடுப்போ. நீங்கள் திரும்பி அந்த பக்கமாக பார்க்குறீங்க, பார்த்தா அது ஒரு மேடோட ட்ரெஸ். அம்மா இதெல்லாம் போட்டுட்டு ரோட்டில் போக முடியாது, நீ போ, நான் வேணும்னா அங்கே போய் வேணா மாற்றிக்கிட்டுமா. உங்கள் அம்மா முறைச்சிட்டு சொன்னதை செய்வோம், போ அதை போய் மாற்றிட்டு கிளம்பு, ஸ்கூட்டியில் கிளம்பு போ, டைம் ஆகுதுல்ல. இப்போ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை தான் உங்கள் மேலே வச்சு பார்த்துட்ருக்கீங்க. இந்த ட்ரெஸ் எப்படி எனக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, எங்கள் அம்மா முன்னாடி பிளான் பண்ணிகிட்ருக்கு, அதான் கரெக்டாக இருக்குது சைஸ் கூட, அதுதான் இதை போட்டுட்டு போகணும். என்னத்துக்கு இதெல்லாம், வழியெல்லாம் பண்ணி தான் ஆக்கணும். நீங்கள் புலம்பிட்டே அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு அட்ரஸ் தெரியல, இந்த வீடு எங்கே இருக்கோ, பெரிய வீடுன்னு தான் சொன்னாங்க, இந்த ஏரியாவில் எல்லாமே பெரிய வீடாக இருக்குது, ஆண்டவா எனக்கு காட்டு. அந்த டைம் கரெக்டாக உங்கள் அம்மா தான் உங்களுக்கு கால் பண்ணி, மக்கு பார்த்து எங்கன்னா வேறு வீட்டுக்கு போயிடாத, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய ப்ரௌன் கலர் வீடு இருக்கும், அந்த வீட்டில் 2nd floor, புரியுதுல, போடி. நீங்கள் பேசக்கூட இல்லை, கடுப்பா கட் பண்ணிவிட்டு போடி கிளவி, வேலை விட்டுட்டு என்னை வேறு திட்டுறா. நீங்கள் இப்போ டோரை ஓப்பன் பண்ணி மெதுவாக 2nd floorக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு பயமாகவே இருக்குது, ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடு. இப்போ நீங்கள் டோர்கிட்ட வந்துட்டீங்க, டோரை தட்டலான்னு பார்த்தா ரூம்லேருந்து ஒரு சவுண்ட், அது அந்த மூவிலேருந்து வர சவுண்ட், பட் உங்களுக்கு அது தெரியல. அச்சோ பகவானே, என்ன இந்த வீட்டிலேருந்து எப்படி சவுண்ட் வருது, இந்த வீட்டில் குழந்தை தானே இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ அப்பா அம்மாவும் வந்துட்டாங்களா, என்ன சவுண்ட் இது, இப்போ நான் கதவை தட்டுவா வேணவா, ஏதாச்சும் பண்ணுவோம். நீங்கள் கதவை தட்டாமல் டோர் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்து டோரை தள்ளுறீங்க, டோர் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் மெதுவாக உள்ளே வரீங்க, வீடு இருட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு லைட் கூட வரல, சி இவ்வளோ கஞ்சமாக பணக்காரங்க லைட் கூட போடாமல். இப்போ நீங்கள் அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறீங்க, பார்த்தா டிவியில் வேறு மாதிரி மூவி தான் போயிட்டுருக்கு. அதை பார்த்ததும் உங்களுக்கு செம்ம ஷாக். இந்த அருமை படத்தெல்லாம் போட்டு விட்டுட்டா அப்படி
வெளியே போவாங்க. இது பார்த்துட்டு தான் நான் தப்பாக நினச்சிட்டேனா? இதை போய் முதல்ல ஆஃப் பண்ணணும். ரிமோட் எங்கே இருக்குது? இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கேஷுவலாக சுற்றி பார்க்குறீங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்குறீங்க. இப்போ சோஃபாவில் தயவங்க தான் படுத்துட்டு முறைச்சி உங்களே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் பேக்லேருந்து பார்த்ததுனால டிவி மட்டும்தான் ஓடிட்டுருக்கு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. தயவங்க படுத்துட்டு இருந்திருக்காரு. இப்போ நீங்கள் தயவங்க பார்த்துட்டு ஹாய் சாரி பார்த்துட்டு இருந்தது தெரியாது சாரி. இப்போ தயவங்க உங்களை பார்த்துட்டு ஏய் ஒத்த யார்ரி நீ? என் வீட்டில் வந்து என் டிவி ஆஃப் பண்ணிட்டு நிற்கல சாரி. யார் வீட்டுக்கு இப்படி தான் உள்ளே வருவியா கதவு கூட தட்டாமல்? அறிவில்லை நான் ட்ரெஸ்ஸு இது ஜிங்குஜான்னு. யார் நீ முதல்ல? இப்போ நீங்கள் தான் ஜிங்குஜான் இருக்கா? இங்கே பாருங்கள். நான் தான் உங்கள் மேடு. பாப்பாவை பார்த்துக்க அந்த பொண்ணு நான் தான். பாப்பாவை பார்த்துக்கவா மேடு நான் சொன்னேன்? ஓ எங்கள் ஆத்தாக்காரி சொன்ன அந்த வேலைக்காரி நீ தானா? பரவாயில்ல. நான் ஆன்ட்டி வருவாங்கன்னு நினச்சேன். நல்லா கொளுத்த பொண்ணு தான் வந்துக்குது. சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் தயவங்க பார்த்துட்டு உங்கள் வீட்டில் பாப்பா இருக்க சொன்னாங்க. அந்த ரூம் எங்கே சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். அது மட்டும் கொஞ்சம் பாப்பா இருக்குன்னு சொன்னாங்களா? எமக்கு பாப்பா நான் தாண்டி என்ன தான் பார்த்துக்கணும். வேணா ரூம்குள்ளே போ பின்னாடி வரேன். இப்போ நீங்கள் தயவங்க கன்ஃபியூஸாக பார்த்துட்டு தப்பான வீட்டுக்கு ஏதாச்சும் வந்துட்டுமா இப்படி கேட்குறாரு? எங்கள் வீட்டில் குழந்தை இல்லை. ப்ரோ இந்த அட்ரஸ் உங்கள்தான்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ தான் அந்த பேப்பரை வாங்கிட்டு என் வீட்டு அட்ரஸ் தான் 2வது மாடி தான். என் வீடு தாண்டி நீ கரெக்டாக தான் வந்துருக்க, தப்புலாம் இல்லை. ஆனால் கரெக்டாக வந்துருக்கடி. ஓ கரெக்டாக. ஆனால் நீங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கீங்க, உங்களை பார்த்துக்க எதுக்கு மேடலாம்? உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை நீங்கள் தப்பாக ஏதாச்சும் எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போகிறது அடி உன்னை எங்கள் அம்மா இங்கே வர சொன்னாங்க. எது பார்த்துக்கோ. எனக்கு எதுவும் செய்யலான்னு தெரியாது. போய் என்ன சமைச்சதுனா போ. ஐயோடா எங்கள் குழந்தைய பார்த்துக்க தான் வந்தேன். எவ்வளோ பெரியவங்களும் இல்லை. நான் வரல, நான் வீட்டுக்கு போகிறேன். ஐயோத்தா நில்றி. அவ்வளோ பெரிய பையன்கிட்ட பேசுகிற, நிக்கலா பேசுகிற, தம் தூண் தானே இருக்க. சரிங்களா? நாடி வயசாகுது உனக்கு இப்படி இருக்க தம் தூண்டு. நான் வயசு உனக்கு, அதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு கிளம்பு. இப்போ நீங்கள் தான் தயங்க ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு, ஏன் நான் உங்ககிட்ட என் வயசு சொல்லணும்? உங்ககிட்டலாம் நான் சொல்ல முடியாது. அம்மா அவ்வளோ சீன்லாம் இல்லை, சொல்லு. நாடி வயசு உனக்கு எப்படியோ ஒரு 20க்குள்ளே இருப்ப, 15 மேலே இருப்ப, 17 கரெக்டா? இப்போ நீங்கள் தேங்க ஷாக்காக பார்த்துட்டு இங்கே பாருங்கள். நான் போகணும். வேண்டாம் நான் போகணும் விடுங்க. எல்லாம் போக முடியாது, டோர் லாக்கு. நாடி கவுன் இது கியூட்டா முட்டி மேலே தொடையெல்லாம் காட்டினா நான் எத்தனாவது படிக்கிறேன்னு தெரியுமா? வயசு பையன்கிட்ட இப்படி தொடையெல்லாம் காமிச்சின்னு வெள்ளைன்னு ஷாக்ஸ்லாம் போட்டுன்னு க்யூட்டாக வந்து நின்னா என்ன பண்ணுறது? நல்லா ஃப்ரீ ஃபயரில் வர பொண்ணு மாதிரி நின்றுன்னு எதுவுமே பண்ணாத விடுங்கண்ணா. எல்லாம் விளையாட்டு போகலாம். நான் விளாட்லாம் சொல்லு. அண்ணா இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? உங்களுக்கு ஃபுட் தானே கேட்டீங்க, நான் ரெடி பண்ணிட்டு போகிறேன். வாயெல்லாம் வச்சிருவேன், வாய் கோயன்னு ஆகிடும். அண்ணன் என்னெல்லாம் சொல்லின்னு இருந்தானா? உன்னை மரியாதையை தானே பேசினேன், தங்கச்சின்னு எதை நான் சொன்னேண்ணா? இல்லை அதே மாதிரி பதில் நீயும் எதுவுமே சொல்லாமல் வாடா போடான்னு சொல்லணும், இல்லைன்னா வாங்க போங்கன்னு சொல்லணும். அது விட்டு அண்ணன் என்னென்னா வந்துடும். அழகான பொண்ணுங்க நான் அண்ணன்லாம் கூப்பிட்டேன் எனக்கு புரியாதுடி, புரியுதா? இப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் தேங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு குடுன்னு கிச்சனுக்கு போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தேங்க தான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஐயோ வேட கோழி வந்து தானாக மாட்டிரு. இப்போ தான் 17 ஆகுதான் மாட்டினா
ஐயோ இது தெரியாமல் லூஃபி வேறு கால் பண்ணிட்டேனே. தேட பையன் வந்துடுவானோ. அவனை இதெல்லாம் துரத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. இனி இவ்வளோ போடுறது தான் வேலை. எவ்வளோ நாள் ஆச்சு கையடிச்சு. நீ இவ்வளோ போட்டு அடித்து அமுச்சு வச்சிட வேண்டியது தான். இப்போ நீங்கள் குக் பண்ணிவிட்டு தேடிட்டுருக்கீங்க, எந்த பொருள்லாம் இல்லையோ. தேடும் போது ட்ராவை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ அந்த ட்ராக்குள்ளே நிறைய காண்டம் பேக்கெட்ஸ் தான் இருக்குது. அதை பார்த்ததும் உங்களுக்கு செம்ம ஷாக். இது அது தானே இந்த டிவிலலாம் வருமே. ஐயோ என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. இது எப்படி கிச்சனில் கருமம். இப்போ தயாங் தான் உங்களை சோஃபாலேருந்து ஒரு லுக் விட்டு, ஏய் அது எந்த போன வாட்டி தான் ஒரு பொண்ணோட கிச்சனில் ஒத்தேன், அதுதாண்டி அது, போ தூக்கி போட்ரு, மேடு தானே நீ போட்ரி. இப்போ நீங்கள் தயாங்க முறைச்சிட்டே பொறுக்கி கேவலமாக இருக்கு, இவன்கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன். நீங்கள் நல்லா குக்லாம் பண்ணிவிட்டு இப்போ சோஃபாவை தான் பார்க்குறீங்க. தயாங் காணோம். இவன் எங்கே போனான்? இவனை வேறு தேடணுமா? இல்லை குக் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஓடிடலாம். இப்போ கரெக்டாக உங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நீங்கள் டர்ன் பண்ணாமல் யார் திரும்பி பார்த்து யாருங்க நீங்கன்னு கேட்கணும். திரும்பி பாரு திரும்பி பாரு. இப்போ நீங்கள் மெதுவாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் ஷர்ட் இல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. உங்களே பார்த்துட்டு, எதுக்கு இவ்வளோ கிட்ட? நான் ஃபுட் ரெடி பண்ணிட்டேன், டேபிளில் வச்சிடுறேன், நான் சாப்பிட்ருங்க, நான் வீட்டை க்ளீன் பண்ணிடுறேன். ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, அதெல்லாம் என்ன வேணாம். ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன். இதுக்கு முன்னாடி அவனாவது ஒன்று போட்டிருக்கானா இல்லை நீ போய் படுத்துறியாடி? உன்னை பார்த்தா விட்டு வச்சுருப்பானுங்கன்னா நம்பியே இல்லை. என்னது உனக்கு 17 தானே? ஆனால் என் மேலே இப்படி தொங்குற அளவு வச்சுருக்க. பேக்கு பார்த்தா மஜாவாக இருக்குது. உன்னை விட்டுருக்கானுங்களா? வாய்ப்பு இல்லையே, எவனாவது போட்டிருப்பானே. சரி சொல்லு. இப்படி சொல்லிவிட்டு தயாங் அந்த ஸ்லாப்போட உங்களை டைப் பண்ணுறாரு. இப்போது 2 கைக்கு நடுவில் தான் நீங்கள் இருக்கீங்க. இல்லை இதெல்லாம் தேவையில்லாதது, விடுங்க. இப்போ தயாங் தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, குல்ஃபி இன்னும் தேவையில்லாததுரி, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சரி சொல்லு. எவனாவது சைட்டு ப்ரொபோசல் கண்டிப்பாக வந்துருக்கும். யாரையாவது நீ லவ் பண்ணுறியாண்ணா? இப்போ நீங்கள் தயாங்க தள்ளி விட்டுட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபுட் ரெடி ஆகிடுச்சு, அதை சாப்பிடுங்க. நான் கரெக்டாக 6 o'clock வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அவ்வளோதான் என் டைமிங். சரிடி, ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. எங்கே வச்சு சாப்பிட்றது? இங்கே பாத்ரூம் போகலாமா இல்லை கட்டில் மேலேயே ஓகேவா உனக்கு? பாத்ரூமில் ட்ரை பண்ணதில்லை, உன்னை போட்டு ட்ரை பண்ண வந்து. சரி சொல்லு, போ ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உட்காருவா. இங்கே பாருங்கள், நான் அது மாதிரி பொண்ணு இல்லை. நீங்கள் வேறு யாராச்சும் எதை வேணால் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் செட் ஆகாது. இங்கே பாரு, செட் ஆகாது மயிராகாது, அதெல்லாம் நான் செட் பண்ணிக்கிறேன்டி. எனக்கு தெரியும் நீ பழம் மாதிரி தான் இருக்க. 2-3 தெரியும் உனக்கு, அவ்வளோ கிளியர்லாம் இல்லை. எப்படியோ போடி, இப்போ மாற்றினா போ. இங்கே தயங்க முறைச்சிட்டே பாட்டுட்டு பிளேட்டில் சாப்பாடு போட்டு டேபிளில் வைக்கிறீங்க. இப்போ தயம், நீ வழி வர மாட்டேன் பண்ணா நான் சாப்பிட்ணும், அதுதானே? சாப்பிட்டு தொலைகிறேன், டிவி பார்த்துனே சாப்பிட்லாம் வா. இப்போ தயம் டிவி தான் வைக்கிறாரு. பட் அந்த டிவியில் வேறு மாதிரி மூவிஸ் ஓடுது. லைக் அந்த சிடி தான். நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்கும், நான் இதான் பார்ப்பேன். இப்போ நீ என் பக்கத்தில் தான் உட்கார்ற. ஏன்டி நான் எவ்வளோ பெருசாக இருக்கேன், என்னை தள்ளி விட்டு உன்னால் போயிட முடியுமாண்ணா? உட்காந்து பாருப்போ, இதுதான் நீ பார்க்கணும். இப்போ நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அதை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போது நீங்கள் சோபாவில் தான் இருக்கிறதுனால தயங்கோட கை உங்கள் ஷோல்டர் மேலே தான் விழுது. நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. என்னாடி சும்மா கை தானே போட்டு எதனா பண்ணனா? பார், மூவி பார். உங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ தயங்கோட கை உங்கள் பூப்ஸ் மேலே தான் இருக்குது. ஒரு மாதிரி அதை போட்டு தடவிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் சவுண்ட் போட ஆரம்பிக்கிறீங்க. ஏய் அடி
சவுண்ட்லாம் போடுற மூடாயிடுச்சாண்ணா? ம் ஏய் இங்கே பாரு, என்னாச்சு? என் கண்ணுலாம் சுருங்குது. என்னாடி ஆச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியல. நீங்கள் இது விடுங்க, அதை விடுங்க, கை எடுங்க. கை எடுக்கிற மாதிரி அடி இருக்குது. என் கையை விட பெருசாக இருக்குது, எடுக்க முடில. இப்படியே வச்சுக்கணும் வந்து அதான் போட்டு பிசைறல. அதான் உனக்கு எங்கன்னா நட்டுச்சா? ஏண்டி மேலே இப்படி வச்சிருக்கிறது உன் தப்படி. நானா பண்ணுறது? இங்கே பாருங்க, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. இது ஏதோ தப்பாக இருக்குது. என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் போகணும் ப்ளீஸ். இப்போ தயம் உங்களோட கையெடுத்து அவரோட மெம்பர் மேலே தான் வைக்கிறாரு. ஏய் இவ்வளோ நேரம் நான் நல்லா தாண்டி இருந்தேன். நீ வந்ததுக்கப்புறம் தான் கீழே இருக்கிறவன் நட்டு நிற்கிறான். பேண்ட்டியே உடச்சின்னு வந்துடுவான் போல். தெரியுதா எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு? உன் கையை வச்சே சரி பண்ணு. உன்னை இங்கேருந்து அமுச்சு விட்டுறேன். பண்ணுறி தேய்டி கொண்டார தேய். உங்களுக்கு அழுக வருது, என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நீ செல்லம், அந்த வீடியோவில் பார், அந்த பொண்ணு அந்த போட்டு எப்படி சப்புது, அது மாதிரி தான் எனக்கு இருக்கும். அவன் விட பெருசுடி. நீ என்ன பண்ணுற? கீழே போட்டு சப்பு. நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. தயங்க நீங்கள் தள்ளி விடுறீங்க. தயம் அப்படி உங்கள் மேலே விழுறாரு. இப்போ 2 பேரும் சோஃபாவில் தான் இருக்கீங்க. 2 பேருக்குமே ஐ கான்டாக்ட். நீங்கள் தயங்க பயந்து போய் பார்க்குறீங்க. இப்போ தயம், ஏய் நாடி பயப்படுற? உண்மையாலே உன்னை யாரும் போடலையாண்ணா? புதுசா இல்லடி, இந்த வயசுலேயே எல்லாம் பொண்ணுங்களை பண்ணிவிடுவாளுங்க. உன்னை பார்த்தோன்னே அப்படி தெரில தான் யூஸ் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. மடங்கிடுவேன்னு பார்த்தா அப்படி கண்ணெல்லாம் கலங்கி போய் அழுவுற. சரி உட்கார். ஒன்றும் இல்லைன்னா பயப்படாது, எதுவும் பண்ண மாட்டேன். இப்போது சோஃபா மேலே தான் எழுந்து உட்காந்து ரொம்ப அழுவுறீங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு தெரியாது. என்னை வீட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சி விட்டுருங்க, நான் போயிடுறேன். நீங்கள் அழுததும் தயங்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. ஏய் கூல் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பண்ணல. நீ குட்டி பொண்ணு, நான் ஒன்றும் பண்ணல, சரியா? பயப்படாத, அமைதியாக இருக்கணும், ஓகேவா? இங்கே பாரு, நான் எதுவும் பண்ணலடி, இந்த மாதிரிலாம் அழாதடி, ரொம்ப அழகாக இருக்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் தான் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. இப்போது தயங்தான், ஐயோ அந்த மயிறு வந்துட்டான். என் பாரு, நீ என்ன பண்ணுற? அந்த கபோர்டு இருக்குல்ல, அந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்கோ. என் ஃப்ரெண்டு வரான், ஒரு சவுண்ட் விடக்கூடாது. நம்ம 2 பேரும் அங்கே போயிடலாண்டி. இவன் வந்து தேட்டு போயிடுவான். இவனை அமுச்சு விட்டுடணும், இல்லை கதையே வேறு மாதிரி ஆகிடும். நீ வா. இப்போது தயம் உங்களை கூட்டிகிட்டு ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், 2 கபோர்டு இருக்க மாதிரி. அதுக்கு சென்டரில் கூட்டிகிட்டு போய் உங்களை நிற்க வச்சிட்றாரு. டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு போய் நின்றுட்டாங்க. இப்போது லூஃபி தான், மச்சான் வீட்டுக்கு வந்துட்டேன், வா எங்கக்குற? வந்துட்டேன்டா. டேய் நாடா காஞ்சனா வீடு மாதிரி இருளோன்னு வச்சுக்கிறீங்க. இன்னும் கிச்சனில் ஏதோ செஞ்சுருக்க போல். ஏன் மச்சான் நான் செஞ்சேன் இந்த வேலையை? வாவ், குக்கிங் பண்ணலாம் கற்றுக்கினானும். அப்படியே சோபாவில் தட்டு வச்சுட்டு போய்கிறான் பேர் மயிறு. சரி எதுக்கு பிச்சைக்கார மாதிரி தனியாக இருக்குது அந்த சாப்பாடு, நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு. ஐயோ என்னடா கருமம் இது, மிளகாத்தூள் அதிகமாக, உப்பு அதிகமாக, கரும மாதிரி நல்லாவே இல்லை. என்ன சாப்பாடு இது, இப்படியா செஞ்சு வச்சுருப்பானுங்க? இப்போ கபோர்ட்லேருந்து தயங்தான், ஏய் இன்னொடி செஞ்சுக்கிற? மச்சான் நல்லாவே இல்லைன்றான். இதுதான் எனக்கு குத்தியா? இல்லை என் மேலே இருக்க கானில் எதனா கலை குறுகணும்னு குத்தியாடி பொறுக்கி? 4 அடி பொறுக்கி, நீ தாண்டி பொறுக்கி வேலைலாம் பார்க்குறப்பார் வாள். இப்போ நீங்கள் தயங்க பார்த்துட்டு, இல்லை நான் நல்லா தான் சமைச்சேன், என்ன கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், உப்பு அதிகமாக இருக்கும், இதில் என்ன தப்பு இருக்குது, சாப்பிடலாம். இப்போ நீங்களும் தயங்கும் கிட்ட இருக்கீங்க. உங்கள் 2 பேரும் செஸ்ட்டும் ரொம்ப நல்லா ஒட்டுது. தயம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால கீழே குனிஞ்சா உங்கள் கிளவரேஜ் நல்லா தெரியுது. ஏய் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வரும்போது ஒழுங்காக போட தெரியாதா? பாரு
மேலேருந்து கீழே பார்க்கும்போது பூலோகமே கீழே தெரியுது. பா முன்னாடி பாதை அது இவ்வளோ வெள்ளையா நடுவில் மட்டும் கருப்பாக வச்சுன்னு இப்படிலாம் பொண்ணுங்க காமிச்சிருவீங்க. அப்புறம் பையன் வந்து அடங்கி போகணுன்னா எப்படி அடங்கி போவானுங்க? அது ஒன்றா வேலையாவது எங்கன்னா நீ சின்ன பொண்ணு நம்ப முடியுதா இப்படி வச்சுன்னு? இப்போ நீங்கள் உங்கள் கையை வச்சு மூடுறீங்க. தயம் ஏய் ஏய் கையெடு. ஆல்ரெடி இடம் இல்லை, நீ கையை வச்ச எனக்கு இடியுது. இங்கே கையை எடுத்துடு. மாதிரி இப்படி நில்லு. ஆகலை, கண்ணு முடிகிறேன் போதுமா? இப்போ தயங்க எங்கேயோ பார்த்துட்ருக்காரு, நீங்களும் எங்கேயோ பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு நல்லா தெரியுது தயம் வேணும்னு தான் உங்கள் மேலே சாயிறாருன்னு. அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு அவரோட பாடியை வச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வலிக்குது, மொத்த வெயிட்டும் என் மேலே போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஏய் மயிரே, நான் உன் மேலே சாயணும்லாம் இல்லை, இங்கே இடமே இல்லை. தள்ளி போனால் எங்கே தள்ளி போவாங்க? இப்படி தான் சாய முடியும். எனக்கு நல்லா தான் இருக்குது பஞ்சு மேலே. என்ன கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோடி இரு அப்படியே. இப்போது இந்த பக்கம் லூஃபி தான். ஐயோ இவனா கால் பண்ணி கூப்பிட்டு ஒரு ஆன்ட்டியாச்சும் போட்டுன்னு இருப்பேன் இந்த நேரத்துக்கு. மயிறு கால் பண்ணி கூப்பிட்டு என்ன தொல்லை பண்ணுறான். எங்கடா இருக்கிறடே தேங்காய், பாத்ரூமில் குளிச்சுன்னு இருக்கிறியாடா? சத்தமே கேட்கலையே. ஐயோ எனக்கு கடுப்பேத்துறானே இவன். இப்போது இந்த பக்கம்தான் தேம். இந்த மயிறு சீக்கிரம் போகிறானா பர்றி, பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி நிற்கிறதுக்கு, கசகசன்னு இருக்குது. ஆனால் அவரோட மைண்டில் போயிடாதரா மச்சான், இங்கே ஒன் நேரம் சுற்றி நேரு மச்சான், போயிடாத, இப்படியே இருக்கணும் போல இருக்கு இவ கூட எனக்கு, போயிடாதரா மச்சான். இப்போ ரொம்ப நேரம் ஆகுது, உங்களால் முடியல தயாங் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதுனால. இப்போ சடனாக உங்களுக்கு ஏய் விற்காதடி, அவனை கேட்டுச்சு வச்சுக்கோ, 2 பேரும் மாட்டி போண்டி, விற்காத. நான் விற்கல, அதுவா. இப்போ சடனா தயம் உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ண? ஒன்றும் இல்லடி, இப்போ சரியாயிடும் நீ விற்கல் வராது. இப்போ தயம் அவரோட 2 கையை வச்சு உங்கள் 2 ஃபேஸையும் பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறாரு. அவரோட ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி அவ்வளோ டைட்டாக. முன்னாடி உதடி இது நல்லா இருக்குடி, என் மச்சானுக்கு தான் நன்றி சொல்லணும். விடுங்க. இப்போ நீங்கள் சடனாக தயங்க தள்ளி விட்டுடுறீங்க. இங்கே பாருங்க, விடுங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் போகும்போது மேலேருந்து ஒரு குட்டி கார்ட்போர்ட் பாக்ஸ் விழுது. நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தயங்க ஹக் பண்ணி அப்படியே கீழே விழுறீங்க. அந்த பாக்ஸ் உங்கள் மேலே தான் விழுது. பைத்தியவாரி, அது ஒரு தம்ச பாக்ஸு, இப்போ அது ஊந்தான்னா நான் சாகவாடி போகிறேன். மயிறு இப்படிலாம் பண்ணாதிரி, நான் அடிபட்டுச்சாண்ணா என் தலையை காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தலையை தேய்ச்சி விட்டுட்ருக்காரு. நீங்கள் தயங்க தான் பார்க்குறீங்க. நான் அப்படி பார்க்குறேன், வலி தான்ண்ணா, வீங்கிட போகுது, போ இரு, இங்கே வா, ஐஸ் பேக்கெட் ஐஸ் வைக்கிறேன். இப்போ லூஃபி கடுப்பாகி வெளியவே வந்துட்டார். இவனை நம்பி வந்ததுக்கு நடு ரோட்டில் நிற்க வச்சிட்டான். எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு இவன் கூடலாம் சேராதுன்னு, வேறு எங்கே வந்து நீரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ இந்த சைடு இப்போ தயா உங்களை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஒரு ஐஸ் பேக் எடுத்து உங்கள் தலையில் தான் வச்சு, ஓகேல வலி இல்லைல்ல, இது வந்து என்னத்துக்கு இப்போ நீ அந்த வேலைலாம் பார்த்து இப்போ உன் தலையை வீங்கி வச்சிக்கினா, ரொம்ப வலி தான்ண்ணா, அவனை தேய்ச்சி விடவா, ஏவா கிட்ட உட்காருவா. இப்போ உங்களுக்கு இது ஒரு மாதிரி நியூ ஃபீலாக இருக்குது, இது மாதிரி யாரும் பண்ணதே இல்லை. நீங்கள் தயங்க தான் பார்த்துட்டே இருக்கீங்க. நாடி அப்படி பார்க்குற, சட்டை இல்லாமல் இருக்கிறதுனால நல்லா இல்லையாண்ணா? நல்லா தானே இருக்கீங்க பாரு, ஜிம்லாம் போய் எப்படி வச்சிரு, தொட்டு பார்க்கணுமா? நீங்கள் தயங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இல்லை வேண்டாம், இல்லை எனக்கு தெரிஞ்சு உனக்கு தொடணும்னு தோணுது, கை காட்டு அப்படின்னு சொல்லி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அவர் மேலே தான் வைக்கிறாரு. நீங்கள் அதை தடவுறீங்க. ஏய் தடவாதடி, தடவாத அப்படின்னு அவர் மனசில் தோண்டிகிட்டே இருக்கு. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அவர் தான் ஏதோ பண்ணுறாருன்னா கூட சேர்ந்து நீயுமா? இதெல்லாம் ரொம்ப தப்புடி. இப்போ நீங்கள் தயங்க தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு எழுந்து போகிறீங்க. இப்போ தயம் சடனாக உங்கள் கையை தான் பிடிக்கிறாரு. என்ன இவ்வளோ நேரம் நல்லா தான்றி இந்த
இப்போ எங்கே போகிற? கொஞ்ச நேரம் உட்கார், போகாத. இல்லை இல்லை, நான் போகணும். இது எனக்கு செட் ஆகாது, நான் போகிறேன். சரி, போகிறது தான் போகிற. ஒரு கேள்வி கேட்குறேன், அது பதில் சொல்லிட்டு நீ கிளம்பு, விட்டுடுறேன். என்ன? யாரையாவது லவ் பண்ணுறியாடி? ஸ்கூல், டியூஷன், எங்கண்ணா யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? நீங்கள் தயவங்க தான் பார்க்குறீங்க. இப்போ தயம் எதுவுமே சொல்லாமல் இருந்தா எப்படி? யாரையாச்சும் லவ் பண்ணுறேன்னு எடுத்துக்குவா? ஏன் என்ன பண்ணுறேன்னு எடுத்துக்குவா? ஆ இல்லை இல்லை, நான் யாரையும் லவ் பண்ணலை. எனக்கு அது பிடிக்காது. நான் வரேன், டைம் ஆச்சு, பாய். இப்போ நீங்கள் அங்கேருந்து குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி போயிட்டீங்க. அட் நைட் நீங்கள் தூக்கமே வராமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எனக்கு தூக்கமே வரல. மணி 12 ஆகுது. நான் திரும்பி படுத்துட்ருக்கேன். இந்த பொழுக்கே என்னை ஏதோ பண்ணிட்டான். என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்குறானா, இல்லை என்னை பண்ணன்னு சொல்கிறானா? ஐயோ பகவானே, எனக்கு தூக்கம் வரல. ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஸ்கூலுக்கு போய் உங்கள் ஃப்ரெண்ட் நியா கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட், ஆஹா என்ன நினச்சாலும் ஏதோ ஒளிவட்ட தெரியுதேன்னு நினச்சேன். என்ன பண்ண? கர்ப்பமாக இருக்கியா? பாப்பா இருக்காடி? அப்போ நான் சித்தியா? சல்லம், ரொம்ப தேங்க்யூடி. என்ன வயிறே தெரில. அவள் என்னடி? நீங்கள் அவன் மண்டையிலேயே ஒரு அடி போட்டு பைத்தியம் அடி நீ. உன்கிட்ட வந்து சொன்ன பாரு, விட்டா 10 குழந்தைக்கு என்னை அம்மா ஆக்கிடுவ போல். நீ போ, உன்கிட்ட நான் பேச மாட்டேன். இப்போ நீங்கள் ஸ்கூல் விட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க தனியாக தான். இப்போ எதிரில் ஒரு பையன் உங்களையே பார்த்துட்ருக்கான். அது வேறு யாரும் இல்லை, தயாங் தான். எப்படி இருக்கா பாரு அழகி, அவ்வளோ அழகுடி நீயா. இப்போ பார்த்தாலும் அந்த யூனிஃபார்ம் போடுற, முட்டி கீழே போட்டான்னா குறையுமா? தூக்கி மேலே போட்டு நான் மட்டும் தட வேண்டியதோடைய எல்லாரும் தடவணும். வா, தனியாக மாட்டுவில்ல, அப்போது ஃபுல்லாக இறக்கிட்றேன். இறங்குனா அடங்கிடுவேன். நல்லா அந்த போனி டைல ஆட்டின்னு வர்றது என் கண்ணு முன்னாடி எல்லாமே ஆடுதுல. முன்னாடி இதுக்கப்புறம் ஷால் கட்டி அனுப்பணும் இவளுக்கு. இப்போ நீங்கள் தேவங்க தான் பார்த்து என்ன, நீங்கள் இந்த பக்கம் வந்திருக்கீங்க, இந்த பக்கம் உங்களுக்கு என்ன வேலை? ஏன் உங்கள் அப்பா நான் ரோடு போட்டான், இங்கெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு படி. நான் எதுவும் வந்தேன், யாழை பார்க்க வந்தேன். ஸ்கூல் விட்டு வருவா, அதுக்கு நான் நின்றுக்கிறேன். உனக்கு என்ன, நீ முட்டு போ. ஐயோடா, உங்கள் ஆள் வருவாங்களா? நான் பார்க்குறேன், நீங்கள் போங்க. இப்போ நான் இங்கேருந்து போகணும், அதானே? நான் போகிறேன். ஏய் யாரையும் நீங்கள் சொன்னா? கிளம்பு போ, தொல்லையாக இருக்குது போ. இப்போ நீங்கள் ஃபேஸை ரோடாக வச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டீங்க. நைட் நீங்கள் தான் வீட்டில் உட்காந்து படிச்சிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டில் காற்றே வரலன்னு நீங்கள் தான் விண்டோவை ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க. என்ன வீடு இது, காற்றே வரல, படிக்கவும் முடியல. அப்புறம் எப்படி நான் சென்டமில் ஹேம் பண்ணுறது? இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு புக்கையும் எடுத்து வச்சுட்டு வந்து படுக்கிறீங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் காமர்ஸ், அப்போது தமிழ் இதெல்லாம் எடுத்து வச்சிடணும். ஆமாண்டி, கரெக்டாக எடுத்து வச்சிடணும். நீங்கள் என்ன வாய்ஸ் கேட்குதுன்னு சைடில் பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் தான். நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? தயாங், உங்கள் வாயை பொத்தி வாயை மூடு. மாட்டின்னு வச்சுக்கோ, அவள் தான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னாடி ரொம்ப படிப்பை பழகுது, அது இதுன்னு பெனாத்தின்னு இருக்க பெட்டில் கூட. இங்கே பாருங்க, முதல்ல நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அதை சொல்லுங்கள். ஐயோ நீ தான் வாடா சல்லோன்னு கதவு ஓப்பன் பண்ண. ஜன்னலடி காற்று வரலன்னு ஓப்பன் பண்ணிய, அப்போலாம் அங்கே தான் இருந்தேன், அப்போ தான் உள்ளே வந்தேன். பாருங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இல்லை இப்போ நான் அம்மாவை கூப்பிடுவேன். ஓ, உங்கள் அம்மாவை கூப்பிடுவியோ? சரி போ, கூப்பிடு. பதிலுக்கு நான் எங்கள் அப்பாவை கூப்பிட்றேன். இங்கே பாருங்கள், முதல்ல எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ தான் உங்கள் ஐஸை தான் நல்லா பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போக வந்தேன்டி. எனக்கு இந்த வள கொலான்லாம் இழுக்க தெரியாது. ஓப்பனாக மேட்ருக்கு வரேன். என்ன மேட்டர்? லவ் மேட்ரு. லவ் பண்ணுறேன்டி ஒன்று. தெரில, எது உன் மேலே வந்ததுன்னா எனக்கு தெரில, பிடிச்சிருக்கு, அவள் தான். இதுக்கப்புறம் நீ நான் உங்ககிட்ட ஓகேன்னெலாம் கேட்கல, எனக்கு வேணும், அவள் தான். இப்போ நீங்கள் தயவங்கே தான் பார்க்குறீங்க. இப்போ தயம்
நான் அப்படி பார்க்குறேன் பண்ண மாட்டியா அண்ணா சொல்லு என் கண்ணை பார்த்து சொல்லு பண்ண மாட்டேன்னு இல்லை நான் இப்போ தான் 12th படிக்கிறேன் படிக்கணும் நிறைய இருக்குல்ல இப்பயே இல்லை அது இது நான் எனக்கு புரியல அப்போ மேடம் என்ன சொல்ல வரீங்க 12th படிப்புன்னு தான் சொல்ல வரேன் என் லவ் வேணாம்னு சொல்லலைல்ல அப்போ நீ பண்ணுற ஆமாம் தானடி இல்லை அது அப்படி இல்லை இன்னும் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நான் தான் கண்டுபிடிச்சிட்டேனே நீ ஓகே சொல்லிட்ட அதனால இப்போது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தயம் உங்களை தான் கிஸ் பண்ணுறாரு லவ் யூடி லவ் யூ எதுவும் பண்ண மாட்டேன் சரியா லவ் யூ இவ்வளோ நேரம் பண்ணுறோம்ல ஒரு லவ் யூ டூ கூடவா உன் வாயிலேருந்து வராது லவ் யூ டூ போதும் கடிக்காதீங்க வலிக்கணும் போதும் தேவடகாய் அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்கு அவர் உங்கள் மேலே போட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு ஏய் நாடி இப்படி கொழுகு மொழுகுன்னு வச்சுன்னு பெருசு பெருசா இப்படி இருந்தால் எப்படி கை வைக்காமல் தோணும் இப்படியோட யாருன்னா வச்சுப்பாங்க இந்த வயசில் இப்படி தொங்குதே தேவ் விடுங்க எங்கள் அம்மா யாராச்சும் வருவாங்க விடுங்க ப்ராமிஸாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன்டி இனி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன் சரியா சத்தியமாக நான் எதுவும் பண்ண மாட்டேன் இப்போ தயா நீங்கள் கீழே போட்டுட்ருக்க ஸ்கெட்டை தான் கழட்டுறாரு நீங்கள் உள்ளே போட்டுட்ருக்க பேண்டிஸையும் கழட்டி தூக்கி போட்டுட்டாரு இப்போது தயம் தான் ஒத்தா நான் பலன்னு ஏர்லாம் எடுத்துருவியாடி அதுதான் இவ்வளோ சிவப்பாக இருக்கா இது மாதிரிலாம் நல்லா கிடைக்கும் நினச்சதே இல்லைடி ஆனால் உனக்கு இருக்குடி இதை வச்சுட்டு இதை பார்த்துட்டு எதுவுமே பண்ணாதானா தப்பு இல்லடி அதனால் ஒரே ஒரு வாட்டி அதுக்கு கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் இல்லை நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒழுங்காக போங்க ஏய் நீ நான் ஒத்துக்கிறது நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு தேங்கோட வாய் அங்கே தான் இருக்கு முன்னாடி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ தேங்கோட ஹெட்டை நீங்களே பிடிச்சிக்கிறீங்க எது பண்ணாலும் இப்போ அவர் உங்களை விட மாட்டாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேவம் மெதுவாக ஒரு மாதிரி இருக்கு என்னால் முடியல போதும் ஓகேடா இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணணும் இந்த பார்ட் பற்றி அண்ட் 1 செகண்ட் அந்த பாப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டேடா வீடியோவில் கண்டிப்பாக நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லவ் யூ ஆல்